வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவி நேயர்களே. இந்த காலத்தில் உடல் எடை பற்றிய பிரச்சனைகள் அதிகம் உள்ளன. சிலர் உடல் எடை அதிகரிக்கவில்லை என்ற கவலையுடன் இருக்க, மற்றும் சிலர் உடல் எடை குறையாமல் அவஸ்தைப்படுகின்றனர். மேலும் சிலர் உடல் எடை அதிகரிப்புடன் தொப்பையும் சேர்த்துக்கொண்டு அவற்றை குறைக்க பெருமுயற்சி எடுக்கின்றனர். இத்தகைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நமது பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை போன்றவைதான் முக்கிய காரணங்களாக உள்ளன. இருப்பதிலே மிகவும் கடினமான ஒரு செயல் என்னவென்றால் தொப்பையை குறைப்பதுதான். இதனால் உடல் அழகு மட்டும் கெடுவதில்லை, உடலில் நீரிழிவு, இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றை வரவழைத்து கெடுத்து விடுகின்றன. இவை அனைத்துக்குமே வேறு யாரும் காரணமில்லை, நாமே தான் காரணம். மேலும் அந்த வகையான நோய்கள் வருவதற்கு தொப்பையுடன் ஆரோக்கியமற்ற உணவுகள், அதிக வேலைப்பளு, ஹார்மோன் மாற்றங்களும் ஒரு வகையில் காரணங்கள்தான். அதிலும் இன்றைய அவசர காலத்தில் எந்த செயலுமே சரியான நேரத்தில் செய்ய முடியாமல் உடலை பாழாக்கி கொள்கிறோம். சரியான ஆரோக்கியமற்ற உணவுகள், உடலுக்கு ஒரு நாளைக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காமல் இருப்பது, குறைவான தூக்கம், கெட்ட பழக்க வழக்கங்கள் என இதற்கான காரணங்களை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே என்னவெல்லாம் செய்தால் உடல் எடை அதிகரிக்காமலும் தொப்பை போடாமலும் தடுக்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். பழங்கள் மற்றும் காய்கறிகள். பழங்கள் மற்றும் காய்கறி உடலுக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஆகவே அவற்றை கண்டிப்பாக தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதிலும் தினமும் குறைந்தது 4 அல்லது 5 பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உணவு நேரம். எந்த வேளையிலும் உணவை தவிர்க்க கூடாது. மேலும் அவ்வாறு உண்ணும் உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் அதிகமாக பசி எடுத்து உண்ணும் உணவும் அதிகமாகிவிடும். பின் உடலில் உள்ள மெட்டாபாலிக்கின் அளவு குறைந்து உடல் எடை குறையாமல் தொப்பை அதிகரித்துவிடும். சொல்ல போனால் சாப்பிடாமல் இருந்தால்தான் உடலில் தொப்பை ஆரம்பமாகும். ஸ்நாக்ஸ் ஏதும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் அதற்கு பாதாம், ஆப்பிள், முட்டை, தானியங்கள் போன்றவைதான் சிறந்தது. இதனால் அடி வயிற்றில் இருக்கும் கொழுப்புகள் இதில் உள்ள சத்துக்களால் கரைந்து குறைந்துவிடும். மன அழுத்தம் கூட வயிற்றில் கொழுப்புகள் சேர்வதற்கு ஒரு காரணம். ஆகவே மனதில் அழுத்தம் ஏற்படாமல் ரிலாக்ஸாக இருப்பதற்கு யோகா, தியானம் போன்றவற்றை செய்வது நல்லது. உறக்கம். போதுமான உறக்கமும் வயிற்றில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதற்கு உதவும். எப்படியெனில், போதுமான தூக்கம் இல்லாவிட்டால் உடலில் உள்ள மெட்டாபாலிசம் குறைய ஆரம்பிக்கும். பின் அந்த நேரத்தில் நாம் எந்த உணவை உண்டாலும் அவற்றை உடலானது முற்றிலும் உறிஞ்சி உடல் எடை அதிகரித்துவிடும். ஆல்கஹால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவற்றை பருகினால் உடலில் தேவையில்லாத கலோரிகள் அதிகரித்து எடை அதிகமாவதுடன் தொப்பையும் வந்துவிடும். புத்தகம் மற்றும் டிவி. சாப்பிடும் போது புத்தகம் படித்தல், டிவி பார்ப்பது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம். இதனால் நாம் உண்ணும் உணவின் அளவு நம்மை அறியாமலே அதிகரித்துவிடும். உடற்பயிற்சி. உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதற்கு உடற்பயிற்சி மிகவும் இன்றியமையாதது. இதனால் உடலில் உள்ள மெட்டாபாலிசத்தின் அளவு அதிகரிக்கும். அவ்வாறு மெட்டாபாலிசத்தின் அளவு அதிகரித்தால் உடலில் உள்ள கொழுப்புகள் கரைந்துவிடும். உதாரணமாக வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், டான்சிங், நீச்சல் போன்றவை எடையை குறைக்க உதவும் சிறந்த உடற்பயிற்சிகள். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம், கலோரிகள் குறைவு, நார்ச்சத்துக்கள் அதிகம் மற்றும் உடலின் அல்கலைன் அளவை சீராக பராமரிக்க உதவும். மேலும் இது வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைக்க மிகவும் சிறப்பான உணவுப் பொருளும் கூட. என்ன நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியோடு இணைந்திருங்கள்.